வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். இப்போ என் சீட் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் தான் சீடெல்லாம் வச்சுருக்கிறேன், கொட்டைகள் எல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸு, ஃப்ளவரு, செடிங்க, வெஜிடபிள்ஸு என்னென்ன வளர்க்கலான்னுக்கிறேனோ அதெல்லாம் சீட்ஸுங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த உடன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். உடன் பாக்ஸில் என்னென்னாக்கா மாய்ஸ்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மாய்ஸ்சர் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அப்புறம் சீட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் சீட்ஸு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்கன்னா போகிறப்போ புது இடத்துல போய் எதனா ஒரு கார்டன் சென்டரு அந்த மாதிரி எதனா ஒரு கடையில் போய் எதனா அவைலபிள் நல்ல எது வளர்க்க முடியுமோ அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், சாலட்ஸ். இது இப்போ சாலட்க்கு தேவையான எல்லா சீட்ஸும் இங்கே இருக்குது. இது ஸ்பினாச்சு, அப்புறம் கேபேஜு, அந்த மாதிரி நிறைய லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி இது ஹர்ப்ஸுங்க, பேசில், அப்புறம் மேத்தி, நம்ம ஊர் மேத்தி, இந்த மாதிரி சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய், நம்ம ஊரில் பிரிஞ்சாலுன்னுவாங்க, ஆப்பர்ஜின்னுவாங்க, அந்த மாதிரி கத்திரிக்காய் சீட்ஸு. இது பூசணிக்காய் சீட்ஸு, பம்கின், அது மாதிரி நிறைய அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தம் இங்கே லோக்கலில் வளர்கிற மாதிரி தான் நிறைய வச்சுன்னு இருப்பேன் நான். ஏன்னா சப் ட்ராபிக்கல் இஸ் ஓகே. ரொம்ப ட்ராபிக்கலாக இருந்துச்சுன்னா இந்த ஊரில் வளர்க்கவே முடியாது. ஏன்னா டெம்பரேச்சர் பாருங்கள், ரொம்ப இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் பேசிக்லி 5 o'clock இப்போ ஈவினிங்கு. இட்ஸ் சம்மர் டைம், ஸ்ப்ரிங் டைம், ஏப்ரல் மிட், ஏப்ரல் 14th இன்னைக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். பட் வெதர் பாருங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி க்ளூமியாக இருக்குது, குளிர். த டெம்பரேச்சர் இஸ் அரவுண்ட் 13 degrees Celsius. அதனால தான் நான் இன்னும் ஜம்பரே போட்டுன்னு சுற்றினுக்கிறேன். இல்லைன்னா அதர்வைஸ் வில் ஃபீல் வெரி வெரி கோல்டு. இந்த கோல்டு வெதரில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய திங்ஸ் வளராதுங்க இங்கே. ஸோ இட் ஹேஸ் டு பி சம்திங் தட் கேன் க்ரோ லோக்கலி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸுங்க வச்சுன்னு இருப்பேன் நான். நம்ம ஊர் மாதிரி இங்கே சப்போட்டா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வளர்க்க முடியாது. கொய்யாக்கா, மேங்கோ, இந்த மாதிரி ட்ராபிக்கல் பிளான்ட்ஸு, ட்ரீஸ் அதெல்லாம் வளர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு வின்டரில் ரொம்ப மோசமாக இருக்கும் டெம்பரேச்சர். இட் கேன் கோ அப் டு -5, -10. ப்ராப்பரான டிசம்பர் டைம்லலாம் மைனஸில் போயிடும் டெம்பரேச்சருங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் வச்சுருப்பேன். எல்லாம் பறந்து போகுது, காற்று வர ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி பீன்ஸ் அண்ட் பீஸ் ஆர் ஒன் திங் விச் டெஃபினெட்லி கேன் க்ரோ டியூரிங் சம்மர் டைம். ஸோ அது ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுன்னு இருப்பேன் நான். அதே மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வளருங்க. ரூட் வெஜிடபிள்ஸ் சூப்பராக வளரும். இது மாதிரி பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக்கு, நூக்கல், இது பாருங்க கோல் ரபின்னு வாங்க இந்த ஊரில், பேசிக்கலி நூக்கல். ஸோ அந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வளரும். ஸோ டிசம்பர் டைமில் யூஸ்வலி மைனஸ் இருக்கிறப்ப கூட ஆனியன், கார்லிக்கெல்லாம் நல்லா வளர்க்கலாங்க. ஸோ அதுங்கெல்லாம் ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வளரும். பொட்டேட்டோ இஸ் த மெயின் ஸ்டேப்பிளுங்க. அது சும்மாவே வளரும் பொட்டேட்டோ, சும்மா அப்படி போட்டு வச்சாவே பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா வளரும். இந்த மாதிரி ஹர்ப்ஸ் கூட நிறைய இருக்குது பாருங்கள், லோக்கல் ஹர்ப்ஸ் ப்ளஸ் இந்தியன் ஹர்ப்ஸ். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய வளர்க்க பார்க்குவேன் நான். ஏன்னா ஃப்ளவர்ஸ் இஸ் த ஒன் விச் அட்ராக்ட்ஸ் த பீஸ். தேனீங்களை அட்ராக்ட் பண்ணுறது ஃப்ளவர்ஸு. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, ஆன் ஒன் எண்ட் ஆஃப் த பிளாட் ஒரு ஃப்ளவர் பாட் இந்த மாதிரி ஒரு இது போட்டு ஃப்ளவர் இதில் ஒன்று வளர்த்து, அது என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அதே மாதிரி அதர் சைட் ஆஃப் த பிளாட்டு ஃப்ளவர்ஸை வளர்க்கலான்னுங்கிறேன். ஸோ தட் அது ஃப்ளவரை பார்த்து பீஸுங்க என்ன வந்துச்சுன்னா, ஹனி பீஸ், they will help pollination.
ஸோ எதனா ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸு ஃப்ரூட் பேரிங் பிளான்ஸ் எல்லாம் சென்டரில் போடலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த ஹனி பீஸ் வந்துட்டு வென் ஆர் கெட்டிங் அட்ராக்டட் டு த ஃப்ளவர்ஸ், அது போகிற சாக்கில் அப்படியே ஃப்ரூட்ஸுங்களையும் பாலினேட் பண்ணிட்டு போவோம். ஸோ அதை வச்சு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சாப்பிட்லான்னு ஆசை. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குங்க இங்கே. ஒன்றுன்னா நான் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு. ஸோ ஐ ஹாவ் எ வெரி குட் பிளான் ஃபார் திஸ் ஹோல் பிளேஸ். இந்த மாதிரி ரைஸ் பெட் வச்சு தான் பண்ணலான்னு இருக்கிறேன். அது ஒரு டெக்னிக் இருக்குது, புது டெக்னிக் இப்போ நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன், நோ டிக் டெக்னிக்னு. ஸோ டிக் பண்ணாமல் நோண்டாமல் நோம்பு கும்பிடுறது, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கு. ஸோ வேர் ஐ வில் நாட் டிக் எனி லேண்டு, டிக் பண்ணாமையே அந்த சாயில் காம்போசிஷனை அப்படியே வச்சு அது மேலேயே வளர்க்குற மாதிரி பார்க்கலாம். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பாட்டிங் செட்டப்பை பார்க்கலாம். இது வந்துட்டு நான் ஈபேயில் வாங்கினேன். திஸ் இஸ் லைக் எ சிம்பிள் பாட்டிங் செட்டப். ஸோ பாட்டிங்னா யூஸ்வலி இந்த மண்ணை போட்டு இல்லை சின்ன சின்ன சீட்ஸுங்கெல்லாம் போட்டு இதில் வளர்க்குற மாதிரி இது ஒரு செட்டப்பு. இதுலேயே 3 யூனிட் இது ஆக்சுவலி. ஸோ இது வந்துட்டு நான் யூஸ்வலி டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்குவேன். ஏன்னா இதில் எனக்கு ரூட் எதுனா ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளோ ரூட் ஃபார்ம் ஆகிக்குதுன்னு க்ளீனாக தெரிகிற மாதிரி. அதில் செந்தில் ஹோல்ஸ் வேறு இருக்குங்க கீழே. ஸோ இதில் மண் ரொப்பிட்டு யூஸ்வலி இதில் தண்ணி ஊற்றுனாக்கா நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா இதில் ட்ரெயின் ஆகிடும். இது வந்துட்டு திஸ் இஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் திஸ் பாட்டிங் யூனிட். ஏன்னா எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இதில் ரொம்ப, அண்ட் தென் அதிலே அப்படியே இரிகேஷனும் ஆகும். இதுலேயே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி எஸ்கேப் ஆகாது. இட் வில் ஜஸ்ட் இரிகேட் த ஹோல் திங். இங்கே வந்துட்டு வெதர் ரொம்ப கோல்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, இதை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சா அந்த ஸ்டீம்லேயே ரொம்ப ஹாட்டாக வச்சுக்கோங்க உள்ள. ஸோ ஜெர்மினேஷன் டைமில் ஒரு 20 டிகிரிஸ்னால் அட்லீஸ்ட் வேணும் நான் போடுற சப் ட்ராபிக்கல் பிளான்ஸுங்களுக்கு. ஸோ அதனால் இதை கவர் பண்ணி இப்படி வச்சா அந்த 20 டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணும். இது மினி க்ரீன் ஹவுஸ் மாதிரி. ஸோ இட் வில் மெயின்டைன் த டெம்பரேச்சர். அப்போ ஜெர்மினேஷனுக்கு ஈஸியாகும். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா ஜெர்மினேட் ஆகும். ஸோ இது ஒரு யூனிட்டை வைக்கிறாங்க. அண்ட் தென் ஸோ இந்த மாதிரியும் ஒரு லேபிள்ஸ் இருக்கும் யூஸ்வலி. ஸோ இது மாதிரி ஒரு லேபிள், இதில் எந்த சீடு எந்த டைமில் போட்டோன்னு போட்டு இப்படி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு லேபிள் க்ளீனாக தெரியும். இங்கே நான் யூஸ்வலி கையிலே எடுத்து போட்டிருப்பேன். இல்லை அதுக்குன்ட்டு ஒரு டூல் மாதிரி இது கொடுத்துக்குறாங்க பாருங்கள். இதை நான் க்ளீனாக ஒரு இதில் எடுத்து போடுற மாதிரி இருக்குது. நம்ம பந்து படிப்பது இன்னும் பர்ஃபெக்டெல்லாம் இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கரெக்டாக சீடு நல்ல ட்ரைனிங் வாட்டர் இருந்துச்சு செட்டப் இருந்துச்சுன்னா போதும், சீடு நல்லா ஜெர்மினேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் வச்சிங்கனாக்கா நல்லா ஈவனாக ஸ்ப்ரே பண்ணலாம். நல்லா உள்ள மட்டும் ட்ரெயின் ஆனால் நல்லாயிருக்கும். இன்னும் சீட் ஜெர்மினேஷனுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். எல்லாம் கூகுளில் யூடியூப் பார்த்து கற்றுக்கணுது தான் இதெல்லாம். ஸோ இதுலேயே கொஞ்சம் திருப்பி பார்த்தாக்கா தெரியும் உங்களுக்கு நல்லா ட்ரெயினாக இருக்கு பாருங்கள். உள்ள மட்டும் the excess water alla you can see it's all draining out.
ஸோ இது ஒரு ஐடியல் செட்டப் சீட்க்கு. பேசிக்கலி நான் இதில் இந்த ஒரு டூல் இருக்குது பாருங்க, இந்த அள்ளி இல்லை மண்ணு கொட்டுற மாதிரி. அப்புறம் வந்து இருக்குல்ல, யூஸ்வலி ஜஸ்ட் 1 இன்ச்சு ஒரு ஹோல்ட் பண்ணோம். லைட்டாக தான் பண்ணுறது, இன்னும் சாயில் கூட ஒன்றும் ரொம்ப ஹெவியாக ஒன்றும் பேக் ஆகலை. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் என் சீட்ஸ். இப்போ நான் லாஸ்ட் இயர் கூட வளர்த்தேன். ரொம்ப நல்ல ஸ்வீட் பீஸ், பட்டாணி மாதிரி. இது யங்காக இருக்கிறப்ப கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், மேன்ச் டூட்டுன்னுவாங்க. அதே கொஞ்சம் ஓல்டாகிற முட்டை வச்சு சாப்பிட்டா உள்ளே பட்டாணி மாதிரி ஆகிடும். பாருங்கள், பட்டாணி மாதிரி இருக்குது பாருங்கள். லாஸ்ட் இயர் கூட வளர்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அதில் ஒன்று ஒன்றா போடுவோம், அவ்வளோதான். அப்படியே வச்சு இந்த நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணுவேன். நான் காலி ஆனோன்னு என்ன பண்ணுவேன்னா, வளர்ந்து போகுது இல்லைங்களா சீட்ஸு செடி, அதில் ஒரு பட்டாணியை ஃபுல்லாக வளர விட்டு மெச்சூர் ஆனவுடனே அத்திய சீடை நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் ஸோ இந்த கவர் வந்துட்டு இதில் ரொம்ப ஸ்டீம் ஆகிடுச்சுன்னா இதை ஓப்பன் கூட பண்ணலாம், இல்லை இப்போத்துக்கு க்ளோஸ் ஆக வைக்கலாம். ஏன்னா வெதர் கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குது.